இப்போ நம்ம பொருள் தேடி தான் போயிட்டு இருக்கோம், இறைவனை தேடி போகல. இறைவன் தேடவும் வேணாங்கிறான். உங்களோட நான் இருக்கிறேன், என் பக்கம் திரும்புங்க. குணங்கள்ல நீங்க நெருக்கமாங்க. பணத்தை கொண்டு ஒரு காலம் நெருங்க முடியாது, பொருளை கொண்டு ஒரு காலம் நெருங்க முடியாது. குணங்களை கேட்கும்போது நெருங்க முடியும். அப்ப நல்ல குணங்களை இறைவன் கேட்கணும். நம்ம பொருளை மட்டும் தான் கேட்டுக்கிறோம். பொருளை கொண்டு பொருளை ஈட்டுறதுக்கு நம்ம கேட்டுக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள்ல நாளைய வாழ்க்கையில் வச்ச திட்டங்கள் எல்லாம் பொருளை சேர்க்கறதுக்கு வச்சிருக்கோமா, பொருளை செலவு பண்றதுக்கு வச்சிருக்கோமா? நம்முடைய எண்ணங்கள் நாளைக்கு கொடுத்தா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இவங்க பொருளை சேர்த்துக்கிட்டு என்ன மறந்துடுவாங்க, அல்லது மற்றவங்களுக்கு அநியாயம் ஆரம்பிச்சுடுவாங்க. தானும் செலவு பண்ணாம மற்றவங்க கொடுக்காம அநியாயம் ஆரம்பிச்சிருவாங்கிறதுக்காகவே நம்ம எல்லாம் சுருக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் இன்னும் நிறைய சிறப்பான வாழ்க்கை இருக்கு. இப்ப அந்த அமைதி நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு நன்றி இருந்துன்னு சொன்னா அடுத்தது நமக்கு மேலான வாழ்க்கை இருக்கு. இது கொடுத்தது நன்றி செலுத்தி கொண்டோம். உலகமே ஒன்றும் சேர்ந்தாலும் யார்ட்டையும் கிடைக்காத அப்படி ஒரு பாக்கியமா இந்த அமைதியையும் கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு நன்றி செலுத்தி கொண்டோம். நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வங்கிற அந்த செல்வ செல்வ வாழ வச்சுட்டு இருக்கும் பொழுது அதுக்கு நன்றி செலுத்தி கொண்டோம். நன்றியோட கூட இறைவனை இந்த சுகத்துக்கு நன்றி எடுக்கும். நம்ம பொருள் வந்தால் மட்டும்தான் இவனுக்கு எல்லா பொருளும் சொல்றோம். அருளை வாழ வச்சுட்டு இருக்கும்போது, அமைதி நிம்மதியில் ஆரோக்கியத்தில் வாழ வச்சுட்டு இருக்கும்போது என்னைக்காவது உணர்ந்து இறைவனை இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்க, ஆரோக்கியமான வாழ்க்கை கொடுத்துருக்க, குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் சமாதான வாழ்க்கையை கொடுத்துருக்க அப்படின்னு உணர்ந்து பார்த்துருப்போமா, அல்லது இது அதிர்ச்சி கேட்டுருப்போமா? பொருள் வந்தால் எல்லா பொருளுக்கும், பொருள் வரலன்னு சொன்னால் இறைவன் ஒருத்தர் இருக்கானாங்கிற அளவுக்கு, அல்லது நம்ம ஏதாவது பாதை மாறி போயிடலாமா, பொருளுங்கிறது அங்கே போயிடலாமாங்கிற அளவுக்கு பலவீனம் மட்டும் இருக்கு. உங்களை உறுதிப்படுத்தி தெளிவுபடுத்தி உறுதிப்படுத்தி கொடுக்கும்போது நம்ம தருமான மாட்டோம். இப்போ அத்தாட்சி கொடுக்கப்பட்ட காரணமே சமாதானமான வாழ்க்கை வாழ்றதுக்காக, அமைதியான நிம்மதியான அருளோட கூடிய பொருள் கிடைக்குமே ஒழிய பொருளை மட்டுமே மறுபடியும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த பால் நினைச்சிருக்க முடியாது. அருளும் வேணும், பொருளும் வேணும். அருள் நம்ம வீட்டுன்னு சொன்னா பொருளுக்கான பாதை நம்ம எந்த அளவுக்கு கொடுத்தா வரம்பு வீணாம இருப்போமோ, இணை வைக்காம இருப்போமோ, பெருமை கொள்ளாம இருப்போமோ, வீண் விரயம் பண்ணாம இருப்போமோ, கஞ்சித்தரம் பண்ணாம இருப்போமோ, நம்ம தேவைகளுக்கு மேல வரும்போது மற்றவங்க கொடுத்து உதவுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்சம் அதிகமாகும் போது மனசு சுருங்க ஆரம்பிச்சிடும், மனசு இருக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு இவங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளேயே சைத்தான் பலவீனத்தை ஏற்படுத்துவான். நம்ம நன்றியுள்ள ஆயிரும். நம்ம எதையும் கொண்டு போக போறது கிடையாது. அவன் கொடுத்ததுலேருந்து கொடுத்தாதான் நமக்கு நன்மைகள். அது நமக்குள்ள சுத்திட்டே இருக்கக்கூடாது. நம்ம விட்டு வெளியே போகணும். அப்படியே நம்ம மனசுக்குள்ள இறைவன் நம்ம கொடுத்தா கொடுக்கணுமே என்ன தோட்டு இருக்கிறோமா, அல்லது கொடுக்கும்போது நம்ம எப்படி மாறுவோம் நமக்கு தெரியும். இந்த பொருளை கொடுத்தா இணைக்க ஆரம்பிச்சிருவாங்க, பெருமைகளை ஆரம்பிச்சிருவாங்க, வீணை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க. அதன் காரணமாகவே நம்ம அடக்கி வச்சிருக்கோம். இன்னும் இப்பவே நமக்கு நிறைய கோபங்கள் வருது. குடும்பத்தை அடிமைத்தனமாக வச்சிருக்கிறோம், அல்லது உதவியாளர் அடிமைத்தனமாக வச்சிருக்கிறோம். இன்னும் நமக்கு பணி தேவைப்படுது, குணங்களை மேம்படைய வேண்டியிருக்கு, குணங்களை செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்படி நம்ம குணங்களில் உயர்ந்து வரணும்னு விரும்பிட்டோம்னு சொன்னா பணத்தை கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் உனக்கு மொத்தமாக செலவு பண்ணணும், நீ என்ன பொறுப்பேற்று வரது கேட்கறமா, அல்லது நான் செலவு பண்ணு சொல்றோமா? இனிமே நான் ஒழுங்கா இருக்கேன், இனி நான் செலவு பண்ணேன்னு சொன்னா நிச்சயமா நான் செய்ய போறது கிடையாது. நம்ம வாக்குறுதி பண்றோம், ஆனா மாறி போயிடுவோம். அவன்கிட்ட உடன்படுத்தப்படணும். உடன்படிக்கைன்னு சொன்னா எனக்கு நான் வாக்குறுதியை நீ என் வாழ்க்கையை கொடு, நீ கொடுத்த விருப்பத்தை நான் வாக்குறுதியை அவன்கிட்ட திருப்பி கொடுக்குறேன், நீ என் வாழ்க்கையை கொடுக்கும்போது அந்த வாழ்க்கை லேசா இருக்கும். நான் இனிமே ஒழுங்கா இருக்கிறேன், அல்லது நான் செலவு பண்றேன், நான் தீபம் விளைவிக்கிறேன், நன்மையை நான் வாழ்ந்துருவேன்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம இறைவனுக்கு பொருத்தமான எண்ணங்கள் இல்லை.